வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத்ஸ் பெஸ் கிரேட் 1 புக்கில் பேஜ் நம்பர் 16 டாபிக் பார்க்க போகிறோம். தட் இஸ் லெஸ் தென், ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் கவுண்டிங் பார்த்துட்டு எஸ் நோ இல்லை மார்க் பண்ணுறது இந்த கேட்டகரியில் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிரேட் 1லேயே நம்ம கிரேட்டர் தென்னா என்ன, லெஸ் தென்னா என்ன எப்படிங்கிற சிம்பிள் கோட் பண்ணணும், எந்த டாப்பிக்கு சிம்பிள் கோட் பண்ணணுங்கிறது பார்க்கலாம். When we compare two numbers, we count the number of objects in each set and then 3 cases arise. So, நம்ம count பண்ணுறோன்னா நமக்கு 3 கேசஸில் arise பண்ணலாம். If the first has more objects than the second set. So, first setல தான் அதிகமாக objects இருக்குது அப்படின்னா we use the words more than or greater than. அதிகம் அப்படின்னு வந்துட்டாலே more வந்தாலே more than or greater than to describe it. Greater than is represented by that symbol. For example, in first problem, kites were 1, 2, 3. Here, in first box having 4 kites, in second box having 1, 2. 2 kites only. 4 is greater than 2. In short, this notation எழுதுனா என்ன எழுதிக்கலாம்? 4 pronunciate பண்ணும்போது is greater than 2. That is our answer. Greater than na the symbol போடணும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து, the first set has less number of objects than the second set. Second set விட கம்மியாக இருந்தது, டேட்டாஸ்லாம் குறைவாக இருந்தது. Then we use the words less than or fewer than to describe it. Less than is represented by less than symbol. இதுதான் less than symbol. இது greater than symbol. இப்படி ஹைலைட் பண்ணுறது less than symbol. For example, in first box having 2 ice creams only. Second box having 1, 2, 3 ice creams. அப்படி ஏன்னா நம்ம என்ன எழுதலாம், 2 is less than 3. கண்டிப்பாக 2 less than 3 இருக்குது. இதை ஷார்ட்டாக கோட் பண்ணணும்னா 2 less than 3 less than symbol. அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி எழுதலாம். ஸோ கிரேட்டாக தானே இருக்கலாம், இல்லைனா லெஸ் தானே இருக்கலாம். அடுத்த பார்த்தா ஈக்குவல். The two sets have same number of objects. We use the words equal to describe this. Equal to is represented by equal. இந்த symbol தான் equal. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5. ஃபஸ்ட்டு பாக்ஸில் 5 ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. செகண்ட் பாக்ஸில் 1, 2, 3, 4, 5. இங்கேயும் 5 தான் இருக்குது. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல் சிம்பிளே போட்டுக்கலாம் நார்மலாக. இன் ஷார்ட்ஸ் வி ரைட் 5 ஈக்குவல் 5. இப்போ ஈக்குவல் சிம்பிள் என்ன ஆகலாம், இந்த சிம்பிள். நமக்கு இது 3 தான் தேவை. கிரேட்டர் தென் அப்படின்னா இந்த சிம்பிள், லெஸ் தென் இந்த சிம்பிள், ஈக்குவல் இந்த சிம்பிள் கோட் பண்ணால் போதும். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1C பேஜ் நம்பர் 17th ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ரைட் த கரெக்ட் சிம்பிள் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் டு மேக் ஈச் சென்டென்ஸ் ட்ரூ. ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்காக முடிச்சுட்டாங்க. இதே பேட்டர்னில் நம்ம ப்ரீவியஸ் இருக்கிற 3 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டிங் செக் பண்ணலாம். இந்த பார்ட்டு இது ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டர் தானாக இருக்கா, லெஸ் தானாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4. செகண்ட் பார்ட்டில் 1, 4 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம இந்த 4 பார்த்து தான் நம்பர் போடணும். ஸோ இட் இஸ் கால் கிரேட்டர் தென். 4 இஸ் கிரேட்டர் தென் 1. முடிஞ்சது. இதே மாதிரி தான் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3. ஸோ இந்த சைட் 3 தான் இருக்குது. இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ 3 இஸ் லெஸ் தேன் 5. லெஸ் தேன்னா நம்மளுடைய சிம்பிள் இந்த மாதிரி இருக்கணும், 5 பார்த்தாப்புல இருக்கணும். சூப்பர். அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் 1, 2, 3, 4 காஸ். இந்த பக்கம் 1, 2, 3, 4 ஈக்குவல் 4. போத் ஆர் ஆல் சேம். அடுத்து 1, 2, 3, 4 இங்கே 1, 2, 3 only. So 4 is greater than 3.
அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்மில் நம்ம சிம்பிள்ஸ் கோட் பண்ணுறது கரெக்டாக கோட் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்கலாமா? செகண்ட், fill in the blank shapes with the correct sign equal, greater than or less than. இப்போ நம்ம கரெக்டாக ரீட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 9, 10. அப்போ 9 is less than 10. less than அந்த symbol. அடுத்து 6 ரைட் ஹேண்ட் சைடும் 6 தான் இருக்குது. அப்போ 6 is equal to 6. இங்கே 9 is greater than 5. 5 விட பெரிய வேல்யூ. ஸோ 9 is greater than 5. அடுத்து 7 is greater than 6. 7 6 விட பெரிய நம்பர். 1 is greater than 0. அடுத்து 0 is less than 4. 4 விட 0 கம்மியான வேல்யூ தான். ஸோ 0 is less than 4. அடுத்து 5 equal to 5. 4 is less than 9. 4 ஆனது 9 விட குறைவு. 6 is greater than 4. 6 ஆனது 4 விட பெரியது. ஸோ சிம்பிள்ஸ்லாம் கரெக்டாக கோட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு டிக் த ஸ்மாலஸ்ட் நம்பர். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3, 5, 1. நமக்கு ஸ்மாலஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட்னால் 1 டிக் பண்ணால் போதும். அடுத்து 0, 3, 7. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 0. அடுத்து 10, 4, 9. 4 is our correct answer. சூப்பர், எல்லாம் கரெக்டாக எழுதிட்டீங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் கோட் பண்ணியாச்சு. அடுத்து டேக் த லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட்னால் பெரிய நம்பர் கோட் பண்ணணும். என்னென்ன வரலாம்? 10, 6, 5. இதில் லார்ஜஸ்ட் நம்பர்னால் 10. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க எல்லோரும். ஸோ 10க்கு டிக் பண்ணிக்கலாம். அடுத்து 8, 6, 4. ஸோ அவர் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 8. டிக் பண்ணிக்கலாம். அடுத்து 2, 0, 4. 4 is our largest value. 4 ஹைலைட் பண்ணிக்கலாம். இதோட இந்த எக்ஸசைஸ் 1C நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஸ் தென் எப்படி எழுதுறது, கிரேட்டர் தென் எப்படி போடுறது, ஈக்குவல் எப்படி போடுறது, எந்தெந்த நம்பர்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், வீடியோஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும், இல்லை எந்த மாதிரி டாபிக் வேணுங்கிறத kanidapazhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலில் தமிழே எல்லா போர்டு எக்ஸாமுக்கான டாப்பிக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.